calling all the time? Why? Her children didn't come to see her. That's why she is calling all the time. அம்மா அம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்னன்னு சொல்லுங்கோ நான் பசிக்குதா பசிக்குதா டீ வேணுமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்க்க வேணும். யோசிக்காதீங்கோ நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஆதிரன் இந்த அம்மா பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகிறார். அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கோ. பார்க்க பாவமாக இருக்குது. இந்த அம்மாவை எனக்கு முதலே தெரியும். இவரின் மூத்த மகனை எனக்கு நல்லா தெரியும். லண்டனுக்கு வந்த போது எவ்வளவு உஷாரான மனசியா இருந்தவன். தன் 3 பிள்ளைகளுக்கு மாறி மாறி வேலை செய்து மருத்துக்காரிய போட்டான். என்னத்தை சொன்ன அப்போ உங்களுக்கு அவன் முதல்ல தெரியுமே? ஓம் ஓம் அவன் முழு கதையும் சொல்றேன். நீங்க எல்லாரும் கேளுங்க. ஆஃபீஸுக்கு ஏர்லியா வந்துட்டால் வைஃப் வேலைக்கு போகலையோ? இல்ல மச்சான், எங்க அம்மா ஊரிலிருந்து வந்திருக்கிறா. அவ காலம் எழும்பி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து ஸ்கூலுக்கு விளக்கெடுத்து விடுவா. கடைசி பிள்ளை நாங்கள் சாய் மாட்டு விடுறதில்லை. அம்மா பார்த்து கொள்வார். எனக்கும் வைஃபுக்கும் வேலை இப்ப சரியான குறைவு. உண்டு வீட்டிலையா தொடர்ந்து நிற்கிறா? இப்ப எங்கட வேட்ட நிக்கிறா, பிறகு தங்கச்சி வேட்ட, பிறகு தம்பி வேட்ட என்று 3 பேர் வேட்டு மாறி மாறி நிற்பான். எல்லாரும் எப்ப அம்மா வருவான்னு பார்த்து கொண்டிருப்பினான். ஒரு நாள் பிந்தினாலும் ஃபோன் அடிச்சு வந்து கூட்டி கொண்டு போடுவினான். என்ன கொண்டாட்டம் தான். அம்மா நல்லா கூழ் காய்ச்சுவா. ஒரு நாளுக்கு எல்லாரையும் வீட்டை கூப்பிட்டு கூழ் காய்ச்சி குடிப்போம். என்ன நல்ல ஐடியா மச்சான். என் ஃப்ரெண்டு சொல்லுங்க, நான் வைஃபையும் கூட்டி கொண்டு வரேன். வைஃபுக்கு கூழ் காய்ச்சவே தெரியாது. ஒரு நாள் கூழ் காய்ச்சி வச்சிருக்கிறேன் என்று சொன்னார். போய் பார்த்தா அது புளி கஞ்சி மாதிரி இருந்தது. நான் வாயிலே வைக்கல. அவளுக்கு நல்ல ருசியா இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஊத்தி போட்டேன். இல்லாட்டி வீட்டுல இருக்க முடியுமோ? அது சரிதான். வைஃபோட கவனமாக இருக்க வேணும். அவள் சொல்ற எல்லாத்துக்கும் ஓமென்று தலை மேலையும் கீழையும் ஆட்டி போட்டான். பிரச்சனை முடிஞ்சது. சரி சரி நேரம் போட்டுது. வேலை முடிஞ்சு இவ்வளவு நேரம் எங்க நிக்கிறீர்கள் என்று போன்ல கத்த போறா. நான் போட்டு வரேன். சந்திப்போம் மச்சான். சந்திப்போம். அம்மா அம்மா இன்றைக்கு கணவாய் கறிய மீன் குழம்பு வச்சிருக்கிறார். அவ்வளவு காலத்துக்கு பிறகு கறவா கறி சாப்பிட போறேன் தெரியுமே. அப்பமா எனக்கு என்ன சமைச்சினீங்க? உங்களுக்கு குஞ்சு மீனில பொரியல் கீரை எல்லாம் வச்சிருக்கிறார். எனக்கு வேண்டாம் அப்பமா, எனக்கு சிக்கன் வேணும். இல்ல பிள்ளை, அதற்கு நினைக்கிறோம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கூடாது. இது சாப்பிட்ட பார் நல்லா ருசியா இருக்கும். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம்.
சனிக்கிழமை கூட்டி கொண்டு வந்து விட சொல்லுங்க. நாங்கள் ஒரு பாட்டிக்கு போக வேணும். பிள்ளைகளை பார்க்க ஒருவரும் இல்லை. சரி பிள்ளை, வைக்கிறேன். சரி, இனி இந்த உடுப்புகள் இந்த சாமான்களையும் சூட்கேஸ்ல அடுக்க வேணும். எப்ப இந்த கடைசி மகன் கேசவன் கூப்பிடுறாரோ தெரியவில்லை. அம்மா, அம்மா, ஓ பிள்ளை, அம்மா, உங்கள் மருமகனுக்கு நண்டு கறியும் புட்டும் என்றால் நல்ல விருப்பம். சமைச்சு வைக்கிறீங்களே. எனக்கு அப்பம் என்றால் நல்ல விருப்பம். கடையில வாங்கி சாப்பிட்ற அப்பம் சரியில்லை. நீங்கள் வடிவா சுடுவீர்கள் தானே? அதுக்கென்ன, சாமான்கள் எல்லாம் இருக்கா? எல்லாம் கிச்சனுக்கு இருக்குது. நான் வேலைக்கு போக மாட்டேன். சரி, போய் சமைப்போம். அப்பாடா, சமைச்சு கலைச்சு போனேன். போய் படுப்போம். இன்னும் 2 நாளில் கேசவன்ட்ட போக வேணும் கூட இருக்குது. சரி, போய் படுப்போம். ராணி வர சொன்னால் என்னத்துக்கு வர சொன்னாலோ தெரியல. அண்ணா, ராமனம்மா வேற இல்லையே. என்னத்துக்கு வர சொன்ன நீ? அம்மாண்ட பர்த்டே வருது தானே, அதை நாங்க கிராண்டா செய்வோம். சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் சொல்லி போட்டோ வீடியோ எடுத்து கொண்டாடுவோம். அதுக்கு என்ன வடிவா செய்வோம். நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் அம்மாண்ட பர்த்டே. அன்றைக்கே செய்வோம். என்ன சாப்பாடு, கேக் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அனுப்போம். ஆனால் செலவுகள் 3 பேரும் தான் பிரிக்க வேண்டும். பிறகு ராமன் அண்ணா தனக்கு கஷ்டம் பிறகுதாரன் என்று சொல்லுவான். நான் அந்த காசை ராமன் நாட்டு கேட்டு வாங்கி தரேன். நீ யோசிக்காத. சரி, நான் போட்டு வரேன். ஓகே, பாய். ஹலோ, நான் ரேகா கதிக்கிறேன். ஹலோ ரேகா, உன்றை அம்மாவின் பர்த்டே போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்து நான் அந்த மாதிரி ஸ்டைலா இருக்கிறாய். நியூ ஸ்டார் சாரி என்ன, லாங் ஸ்லீவ் பிளவுஸ் என்ன, அந்த மாதிரி கலக்கி கொண்டிருக்கிறாய். அம்மாண்ட பர்த்டே நாங்க பெரிய கிராண்டா செய்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கள் என்று 100 பேர் வந்தார்கள். எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸுக்கும் இந்த தனி எடுத்த ஃபோட்டோஸுக்கும் ஃபேஸ்புக்கில் மொத்தம் 1000 லைக்ஸ் வந்தது. எனக்கு சரியான சந்தோஷம் ரேகா. சரி சரி, இப்போதான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதனால தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு அடுத்தேன். சரி, வைக்கிறேன். ஓகே, பாய் பாய். ஊரில் இருந்து வந்ததில் இருந்து வீட்டு வீட்டு வலிக்குதானே போல. இல்லை, என்ற 3 பிள்ளைகளும் மாறி மாறி கூப்பிடுவாங்க. பேரைகளையும் பேர பிள்ளைகளும் பார்க்கவும் சமைக்கவும் நேரம் போய்விடும். இல்லை ராசம்மா, உதேசா வீட்டில் இருந்தால் வருத்தம் கிடைச்சிடும். உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் தானே. இங்கே வயது போன ஆக்களுக்கு ஒரு சென்ட் சாத்தாவில் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சந்தித்து கதித்து சாப்பிட்டு வருவோம். நீயும் வா, உனக்கும் சந்தோஷமாய் இருக்கும். பாப்பம், பிள்ளைகளை கேட்டு உங்களுக்கு சொல்லுறேன். கட்டாயம் வா ராசனா, நாங்கள் போட்டு வாங்க. என்னம்மா, உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு போயிடும் போல. ஓம் பிள்ளை, ஊர்ல கண்டதுக்கு பிறகு காலையில கதைச்சது சந்தோஷமா இருந்தது. அவையல் எல்லாரும் வயது போன ஆட்களுக்கு நடக்கிற சென்டருக்கு போவாங்க. அதுதான் என்னையும் காட்டுவை. நீங்கள்
நீங்கள் இருந்தால் பிள்ளைகளை பார்க்கலாம், வீட்டு வேலை செய்யலாம். நாங்களும் வேலைக்கு போறோம் தானே. இல்ல பிள்ளை, அங்க போனால் கதைக்கலாம், கோயிலுக்கு போகலாம். நான் உங்களை கோயிலுக்கு கூட்டி கொண்டு போறேன். சரி, நான் வழியில போட்டு வாரேன். சரி, இதெல்லாம் சொல்லுதான் அங்க நேரம் எனக்கு. நானும் எத்தனையோ நேரம் காட்ட போட்டேன், அங்க கூட்டி கொண்டு போவாங்க. சரி, போய் படப்ப. ஹலோ ராணி. ஹலோ, என்ன அண்ணா? அம்மா காலமே கிச்சனுக்குள்ள மயங்கி விழுந்துட்டா. உடனே ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். உடனே வா, அண்ணாவையும் வர சொல்லு. சரி அண்ணா. அம்மா அப்படி இருக்கிறா? அம்மா காலமே சாப்பிட்டாவே. எனக்கு தெரியாது, எமர்ஜென்சி ரூம்ல வச்சிருக்கிறோம். வாங்க போய் பாப்பா. Doctor, how's my mom? Is she alright? நீங்கள் மோசமாவின் பிள்ளைகளா? ஓஹோ. அவாக்கு அது கையும் அது காலும் வேலை செய்யாது. ஸ்ட்ரோக் வந்துட்டது. வாசமாவால் இனிமேல் நடக்க முடியாது. ஒரு கிழமை ஹாஸ்பிட்டலில் வைத்திடலாம். வேறு நீங்கள் வீட்டை கூட்டி கொண்டு போகலாம். Oh my God! என்ன செய்யறதுன்னு தெரியாது. வாங்க வீட்டை போவோம். அம்மாவை எப்ப வீட்டை கூட்டி கொண்டு போகணும் டாக்டர் சொல்லி போட்டார். எந்த வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகிறாது. எனக்கு வேலை, பிள்ளைகள், அதுவும் என் ஹஸ்பண்டும் என்ன சொல்லுவேனோ தெரியாது. இங்க பாருண்ணா, என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும் தானே. அவள் சண்டை கூத்தாடுவாள். வீட்டை சண்டை தான் வரும். என்னால கூட்டி கொண்டு போயிடலாது. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன இதுக்கு பிள்ளைகள் வேற 3 பேர். அதுகளுக்கு தனி ரூம் வேணும். இப்படியா எதுக்கு அப்படி அம்மாவை கூட்டி கொண்டு போறது? எனக்கு பெரிய வீடு இருக்குன்னு சொல்லி காட்டுறியோ? பெரிய வீடு இருந்தாலும் என் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ், மியூசிக், டான்ஸ் எல்லாத்துக்கும் கூட்டி கொண்டு தெரிய வேணும். எனக்கு கஷ்டம். இப்ப என்ன செய்யறது? அம்மாவை ஓல்ட் பீப்புள் ஹோம்ல விடுவாங்க. அடிக்கடி போய் பார்த்து கொண்டு வருவேன். சரி, அப்படியே செய்வேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களோட வாசம்மாவை பிள்ளைகள் ஓல்ட் பீப்புள் ஹோம்ல விட போகிறீங்க. நான் நேற்று அவளை ஆஸ்பத்திரியில் பார்க்க போகிறான். 3 பிள்ளைகளுக்கும் இதே சந்தை. 3 பேரும் அவைகள் பார்க்க மாட்டோம் என்று சொல்லிட்டேன். கடவுளே, ராசம்மா பட்ட கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். வாயை கட்டி வைத்த கட்டி இந்த பிள்ளைகளை வளர்த்து விட்டார். இப்ப அந்த பிள்ளைகள் அவளை பார்க்க முடியாது என்று நிற்குது. அவளை ஊருடாவது விட்டிருக்கலாம். பக்கத்தில் இருக்க சொந்தங்கள் பார்த்திருக்கோம். இப்ப அவளை ஓல்ட் பீப்புள் ஹோம்ல விட போகுது. சரி, அவங்களுக்கு என்ன கதையும் கடவுளுக்கு தானே தெரியும். நாளைக்கு அவளை போய் பார்த்து கொண்டு வருவோம். பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முதல் கொண்டு வந்து விட்டவை. டர்ன் எடுத்து பார்க்க வருவீனம். இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு. நான் ஃபோன் பண்ணி பார்க்கிறேன். அவை நாளைக்கு தான் வருவீனமாம்.
நாம் எங்கள் பெற்றோருக்கு செய்வதை பார்த்துதானே அவர்களும் செய்வார்கள். நாம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? எனவே இன்று இந்த ராசம்மாவின் பிள்ளைகளைப் போல் நாம் இருக்க மாட்டோம். எங்கள் பெற்றோர்களை நாம் எங்கள் தெய்வங்களாக போற்றி பாதுகாப்போம் என்று உறுதியெடுப்போம்.